ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருங்கல் பெட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா ரொம்ப எலியோட ரொம்ப தொந்தரவு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, சன்ஃப்ளவர் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா பேக்கெட் போட்டு வச்சாலும் கடிச்சு போட்டுருது, சாக்கில் வச்சாலும் கடிச்சு போட்டுருது. பேரலில் போட்டு வச்சது நம்ம அந்த அளவு இது பண்ண முடியலை. அதுலேயும் போட்டு பேரலில் மூடி வச்சா ஓகே, என்னைக்காவது நான் ஓப்பன் பண்ணி வச்சா அதுக்கு உள்ளாடியும் போய் கடிச்சு வச்சுது. ஆஃப்ரிக்கன் மிட்ஸ் தான் இருந்தால் அதுலேயும் கடிச்சிடுது. ரொம்ப நாளாக ஒரே இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு ஒரு ஐடியா கிடைக்கல. எலி விஷம் எல்லாம் வச்சு பார்த்தோம், அதுவும் ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா பொறி வச்சு பார்த்தோம், அதுலேயும் ஒன்றுமே சிக்க மாட்டேங்குது. சரி, அப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சொன்னாங்க, கேட்டை தான் விட்டு பாருங்கன்னு. சரி, அப்போ ஓகே, பர்ஷியன் கேட் விட்டு பார்ப்போமான்னு சொன்னேன். அப்போ அவர் பார்த்தா பர்ஷியன் கேட்டெல்லாம் எலி ஒன்றும் பிடிக்காது அப்படின்னு. சரி, சும்மா ஒருக்கா ட்ரையல் பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு திறந்து விட்டா தான் அவன்ட்ட பார்த்தா ஒரு 5 மினிட்ஸ் ஆகலை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளாடி ஒரு எலியை பிடிச்சி பாருங்கள், அது எவ்வளோ உயிரோட தான் அந்த எலி இருக்குது பாருங்கள். நானே ஷாக் ஆகிட்டேன், என்ன பர்ஷியன் கேட்டு எலியை பிடிக்குமா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஃபஸ்ட்டே இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 டேஸாக ஓப்பன் பண்ணி எலியை நம்ம பர்ஷியன் கேட்டை விட்டுருந்தோம். விட்ட பிறகு பார்த்திங்கன்னா இப்போ சுத்தமாக எலியோட தொந்தரவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் ஆயிடுச்சு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஷாப்புலேயும் இதே போல் எலி தொந்தரவு இருந்ததுன்னா நம்மளோட பர்ஷியன் கேட் இருந்தாச்சுன்னு சொன்னாலும் அதுவும் பிடிக்கும். நிறைய பேர் நாடு கேட் மட்டும்தான் பிடிக்கும்னு நினச்சிட்ருப்பாங்க. நீங்களும் இதே போல் ஒரு கேட் லிட்டரும் என்ன சொல்லுது அதோடய ஃபுட்டை வச்சா போதும், மோஷனும் அதிலே போதும். கேட் லிட்டர் ட்ரெயின்டுனா பிரச்சனையே இல்லை, அது அதிலேயே போயிடும். நாங்களும் இப்படி ஒரு 5-6 டேஸ் விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலியோட தொந்தரவு இப்போ சுத்தமாக இல்லை. இப்போ நமக்கு சுத்தமாக தொந்தரவு இல்லாமல் நீட்டாக எல்லாமே இருக்குது. அதனால் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷாப்பில் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படி எலி இருக்கிறது கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, விஷம் வச்சு பார்த்தோம், இது பண்ணோம் அப்படின்னுலாம். ஆனால் உங்களுக்கும் நீங்களும் வேணுமா ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்.